பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை பைபிள் ஸ்டடியிலே நாம் பங்கு பெறும்படிக்காக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக பாடல் மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாகவும் வேத வாக்கியத்தை விளக்கத்தின் மூலமாகவும் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படிக்காக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாண்டி தரோம்ப்பா. அப்பா பிதாக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்தாயுதனுக்காக சோத்திரப்பா. இந்த நல்ல கர்த்தாவே மாலை பைபிள் ஸ்டடிக்காக சோத்திரப்பா. பரிசுத்த வேதத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள அப்பா வேதாகமத்திலே நாங்கள் வளரும்படிக்காக எங்களை தாழ்த்தி தரங்க. கர்த்தாவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடல் இல்லை சொன்ன போல அப்பா. வேதத்தை நேசிக்கிறங்கப்பா, வார்த்தை நேசிக்கிறப்பா, வார்த்தை கை கொள்ளுறப்பா, வார்த்தை நிறைவேற்றும்படிக்காக எங்களை தாழ்த்தி தரப்பா. சோத்திரங்க கர்த்தாவே சோத்திரப்பா. இந்த நாளிலே உங்களுடைய சித்தம் எப்படியாக அன்றே உங்களுடைய வார்த்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறோ அந்த வார்த்தையை கொடுத்து அப்பா நீ பெறப்பட்ட காட்சி இருப்பா, உற்சாகப்பட்ட ஆஸ்வதிக்கப்படி காட்சி பெறுங்க. கர்த்தாவே சோத்திரப்பா. வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கும்படி எங்கள் கண்களில் திறந்த காட்சி பெறுவா. அடவே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா சோத்திரப்பா. தேவ சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீது உங்களுக்கு கிருபை இருக்கின்றப்பா, நன்மை இருக்கின்றப்பா, ஆசீர்வாதம் இருப்பா. எல்லா நன்மையும் எல்லா கிருபையும் சூழ்ந்துக்குள்ள காட்சி இருப்பா. நீரே பொறுப்பத்திலும் இயேசு கிறிஸ்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். Praise God. காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். ஜீவ தண்ணி ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ, ஜீவ தண்ணி ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ. நாடி தேடி வருவாயே, நாதரேசு அழைக்கிறார். நாடி ஓடி வருவாயே, நாதரேசு அழைக்கிறார். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். ஊரும் கிணறு ஓரிடம் மாறும் மனமே அலையாதே, ஊரும் கிணறு அவரிடம் மாறும் மனமே அலையாதே. தேசம் எல்லாம் தேடினாலும் தேவன் இயேசுவே ரட்சகர். தேசம் எல்லாம் தேடினாலும் தேவன் இயேசுவே ரட்சகர். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும், கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். ஜீவ ஊற்று இயேசுவே, தாகம் தீர வருவாயே, ஜீவற்று இயேசுவே, தாகம் தீர வருவாயே. இதயம் திறந்து ஏற்றுக்கொள், உனக்கு சமாதானம். இதயம் திறந்து ஏற்றுக்கொள், இவ்வாறு உனக்கு சமாதானம். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே, கவலை கண்ணீரை
துடைக்கும் என்றென்றும் கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் சோதனைகள் ஜெயித்திட சோறும் மனமே பலன் பெற சோதனைகள் ஜெயித்திட சோறும் மனமே பலன் பெற ஆவியின் வரங்கள் மழை போல ஆண்டவர் இயேசு அளிக்கின்றார். ஆவியின் வரங்கள் மழை போல ஆண்டவர் இயேசு அளிக்கின்றார். காணாமல் தீயங்கிடும் கல்வாரி ஒன்றுண்டே கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம், The Gospel according to Saint Matthew chapter 28. புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு கடைசி வசனம் வரைக்குமாக வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம், The Gospel according to Saint Matthew chapter 28 verses 18 through the last. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு 20ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவரவர்கள் அவர்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், மொபைல் மூலமாக, டிவியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஆண்டவரே நீர் உம்முடைய திருச்சபை நீர் கட்டுகிறீர். ஆண்டவரே, அந்த திருச்சபையில் எங்களை உக்ரானக்காரர்களாக, எங்களை அதன் அவயவங்களாக எங்களை வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து அதில் நாங்கள் நிலை நிறுந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபையினுடைய நோக்கங்களை குறித்து நாங்கள் தியானிக்க, அதில் உள்ள காரியங்களை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், தியானிக்கவும், ஆண்டவரே சரி பார்க்கவும், சீர்திருத்தப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான இடங்களை எங்களை வழிநடத்தி கொண்டு செல்வீராக. சகல துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள் நம்ம யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷ புஸ்தகங்களிலே 2 பிரதானமான காரியங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் கிரேட் கமாண்ட்மெண்ட், அப்புறமா கிரேட் கமிஷன். ஒரு பிரதான கற்பனையை கொடுக்கிறார், அல்லது இரண்டாவதாக பிரதான கட்டளையை கொடுக்கிறார். பிரதான கற்பனை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அந்த முதலாம் கற்பனை, பிரதான கற்பனையுடைய இரண்டாவது பகுதி, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து, பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடாக அவர் the greatest commitment and the commissionஐ அவர் கொடுக்கிறார். அதாவது பிரதான கட்டளையை அவர் தருகிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகம் எங்கிலும் போய், பூமி எங்கிலும் போய், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள்.
go ye unto the world அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. go ye unto the world, நீங்கள் உலகத்திலே எங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சபையினுடைய நோக்கங்களை குறித்து நாம் கடந்த வாரங்களே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சபையினுடைய நோக்கம் முதலாவதாக அது தேவனில் அன்பு கூற வேண்டும், இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மூன்றாவதாக தேவனுடைய கிருபையை அது வெளிப்படுத்துகிறதாக அது காணப்பட வேண்டும். கடந்த வாரத்திலே நாம் அதை குறித்து அதிகமாக தியானித்தோம். இந்த நாளிலே சபையினுடைய நான்காவது நோக்கம் என்னவென்று சொன்னால், the purpose of the church உடைய fourth part, நான்காவது பகுதி என்னவென்று சொன்னால், it is to evangelize the world. அது உலகம் எங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதா இருக்க வேண்டும். உலகம் எங்கிலும் நற்செய்தியை பிரசங்கிக்கிறதா இருக்க வேண்டும். உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்துவதா இருக்க வேண்டும். அல்லது இன்னொரு வார்த்தை சொன்னா இன்னும் தெளிவாக அப்போஸ்தலர் நடபடிகளுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை கிறிஸ்துவாக திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்துவது ஒரு விஷயம், ஆனால் இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துவது வேறொரு விஷயம். ஏன்னா இயேசு என்று சொன்னால் ஜனங்களின் பாவத்தை போக்குறவர், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது மேசியா என்கிற அர்த்தம் கொள்கிறது. அப்போ உலகத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாக பிரிக்கப்பட்ட அந்த காலத்திலே பிறந்த மரியாளுக்கும் யோசேக்கும் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த இயேசுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த, இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிற மெய்யான தேவனாகிய மேசியா கிறிஸ்து, அல்லது தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒரு முக்தியினுடைய அடையாளமாக, மோட்சத்துக்கு செல்லும் அடையாளமாக, பிதாவாகிய தேவனை காண அடையாளமாக இருக்கிறவர் இயேசு, அவர் கிறிஸ்து என்கிறதை சபை திருஷ்டாந்தப்படுத்துவதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இது காணப்படுகிறது. ஏன்னு சொன்னால் மத்தேயு 18:28 அதிகாரம் 19-20 இயேசு கிறிஸ்து இதை குறித்து அவர் பேசுகிறார். லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் 15 வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இதை குறித்து அவர் பேசுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் கடைசி அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் 15 வாசித்து பார்க்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார். வாசிங்களேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். லூக்கா சுவிசேஷத்துல 24 அதிகாரம் 47-48 மறுபடியுமாக லூக்காவும் இந்த ஒரு சம்பவத்தை அவர் மறுபடியுமாக அவர் ரீகலெக்ட் பண்ணி அவர் எழுதுகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் கடைசி 24 அதிகாரம் 47-48 சொல்றார். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அதே மறுபடியுமாக யோவான் 20 அதிகாரம் 21 இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20 அதிகாரம் 21 இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிதா என்னை அனுப்பினது போல, எப்படி உலகத்தை ரட்சிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் அனுப்பினது போல, தாழ்மை உள்ளவராய் பிதாவாகிய தேவன் அனுப்பினது போல, கீழ்ப்படிந்தவராய் பிதாவாகிய தேவன் அனுப்பினது போல, மாத்திரமல்ல உபத்திரவப்படுவதற்காய் பிதாவாகிய தேவன் அனுப்பினது போல, உபத்திரவத்திற்கு பின் மகிமைப்படத்தக்கதாக பிதாவாகிய தேவன் உலகத்திலே இயேசு கிறிஸ்து அனுப்பினது போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் உங்களை அப்படிதான் அனுப்புறேன். அப்ப அடுத்த புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதாவின் மொழிகளும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் சொல்லுகிறதை வெவ்வேறு நபர் வெவ்வேறு விதமாய் புரிதலும் அர்த்தத்திலும் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக ரிப்பீட் பண்ண ஒரு காரியத்தை இந்த 4 சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலர் நடபடியிலும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சுவிசேஷம் பகிர்தல்ல அல்லது சுவிசேஷத்தை சொல்லுகிறதுல உள்ள
மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது, மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை, மிக முக்கியமான ஒரு தாழ்பிரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறதாய் நீங்களும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் திருச்சபை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? இது நோக்கம்தான் முக்கியமான. ஆண்டவர் திருச்சபை நியமித்ததுக்கான ஒரு பெரிய நோக்கம் திருச்சபை அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 5வது நோக்கத்துல வருது, 4வது நோக்கத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னாக்கா ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? எதற்காக திருச்சபை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? எதற்காக தேவனுடைய சரிதமாய் இருக்கக்கூடிய, மனவாட்டிகளாய் இருக்கக்கூடிய, அல்லது தேவனுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய நானும் நீங்களும் ஏன் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு காஸ்பல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எழுத்துல பேனர் அடிச்சு நிறைய லைட்லாம் போட்டு ஆயிரக்கணக்கான சேர்ஸ் போட்டு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கூடி அது மாத்திரம் சுவிசேஷம் அறிவிப்பதுமா? அது மாத்திரம் கிடையாது. சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கைகளை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார் என்பதை கேட்கிறவர்கள், நானும் நீங்களும் எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தோம், அப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த நமக்கு, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சத்துருக்களா இருந்தோம், நானும் நீங்களும் எப்படிப்பட்ட பலகீனர்களா இருந்தோம், இப்படிப்பட்ட நமக்காக வந்த மரித்த இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் வெறும் வார்த்தையாக மாத்திரமல்ல, செயலிலும், ஆக்ஷன்ஸ் மூலமாக, வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ், வார்த்தையிலும் செயலிலும் நாம் எப்படி அது மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். ஏன்னா பவுலை பார்த்த ஜனங்கள், பேதுருவை பார்த்த ஜனங்கள், அல்லது சீஷர்களை பார்த்த யூதர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, அல்லது ரோமானியர்களும் சரி, மற்ற ஜாதியர்களும் சரி, அவர்களை பார்க்கும்போது என்ன இவங்க வித்தியாசமா இருக்கிறார்களே, இவங்களுடைய நடை உடை பாவனை, இவங்களுடைய பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்குது. அவங்களாம் அங்க இருந்தாங்க. சரி, நம்ம இந்திய தேசத்துக்கு வந்துடுவோம். இந்திய தேசத்துல தோமா 52ஆம் வருஷம், கிறிஸ்துவுக்கு பின் 52ஆம் வருஷம் முதலாக உலகமெங்கிலும் போகிற சுவிசேஷம் முதலாவதாக எருசலேமில், பிறகு யூதேயால, பிறகு சமாரியால. அது சமாரியா முடிச்சுட்டு அடுத்த இடம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுலுடைய காரியங்கள்லாம் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுடைய கட்டளைகள் எப்படியாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் பார்க்க முதல்ல நம்முடைய தேசத்துக்கு உலகத்துல ஃபர்ஸ்ட் எங்க சுவிசேஷம் வெளியே பிரசங்கிக்கப்படுதுன்னா நம்முடைய தேசம் இந்திய தேசத்துல 52ஆம் வருஷத்துக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த தோமாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று உடைய ஹிஸ்டரி, வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதுல படித்து பார்க்க சொன்னால் தோமாவின் வாழ்க்கையிலே கிறிஸ்து எதை செய்தார், தோமாவின் வாழ்க்கையிலே கிறிஸ்து எப்படியாக மகிமைப்பட்டார், தோமாவுடைய வாழ்க்கையில தாமஸ் வாழ்க்கையில கிறிஸ்து ஆகிய தேவன் அவருடைய பேச்சில, அவருடைய நடை உடை பாவனையில, அவர் மனிதர்களை சந்திக்கிற விதத்துல, மனிதரோடு கூட உறவாடுகிற விதத்துல ஜனங்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய மிக பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிரைஸ்ட் கமாண்டட் இட். முதலாவதாக ஏன் சுவிசேஷத்தை சபை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து சபைக்கு கட்டளையிட்டார், அல்லது கிறிஸ்து அவருடைய சீஷருக்கு அதை கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? ஏன் பிரசங்கிக்கணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரதான கட்டளையாக அவர் அதை சொல்லியிருக்கிறார். பிரதான கற்பனை, நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்ற அன்பு கூற வேண்டும். இது எல்லாமே ஒரு சங்கிலி போன்ற ஒரு இன்டர் கனெக்டட், இன்டர்லிங்க்டு, இது அப்படியே எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டதா இருக்கிறது. தேவனில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனை என்ன அப்படின்னாக்கா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பாய் என்று சொன்னால் அந்த பிறன் நரகத்துக்கு போவதை நீ அனுமதிக்க மாட்டாய். அப்போ நீ என்ன பண்ணுவேனாக்கா, பிரதான கட்டளையை அங்க கொண்டு வரணும். என்னது? கிறிஸ்துவை அங்கே பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய உபதேசங்களை அங்கே உபதேசிக்க வேண்டும், அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானத்திற்கு நேராக அவளை வழிநடத்த வேண்டும். ஏனாக்கா இயேசு இது சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷம் தான், கிறிஸ்து தான் ரட்சிப்பிற்கான ஒரே வழி. கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான், அவருடைய சுவிசேஷம் தான் ரட்சிப்புக்கான ஒரே வழியாக,
ஒரே காரியமாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, அல்லது சுவிசேஷம் இல்லைனாக்கா கிறிஸ்து நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு இந்திய தேசத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான திருச்சபைகள் இருக்கிறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் என்று காணப்படுகிறார் என்று சொன்னால், அன்றைக்கு யாரோ ஒருத்தர் தோமா, ராபர்ட் டி நோபலி, ஜான் பிரிட்டோ, வில்லியம் கேரி, ஏமி கார்மைக்கல், ஐடா ஸ்கட்டர் போன்ற ஆயிரக்கணக்கான என்ன சொல்ற ராபர்ட் மஃபட், ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் அவர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்கன்னாக்கா கிறிஸ்துவை ரட்சிப்பிற்கான ஒரே வழியாக அவர் அறிவித்தார்கள். இன்றைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, மிஷனரி ஊழியெல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மிஷனரி ஊழியம் குறைஞ்சு போகல, மிஷனரிகள் யார் என்று சொல்ல ஒரு புரிதல்ல இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் மிஷனரி என்றால் என்ன? தேவனால் ஒரு செயலுக்காக, ஒரு மிஷன், ஒரு காரியத்திற்காக அனுப்பப்பட்டவன். அப்போ எனக்கு உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற பிரதானமான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், பிரதானமாய் கிறிஸ்து உங்களையும் என்னையும் சீஷராக்கி எதற்கு என்னை வெளியே அனுப்பி இருக்கிறாரு, எதற்கு என்னை ரட்சித்திருக்கிறாரு, எதற்கு என்னை ஞானஸ்தானம் அந்த வழிநடத்தலுக்கு கொண்டு வந்திருக்காருனாக்கா, நான் மற்றவர்களுக்கு சீஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னாக்கா ரட்சிப்பிற்கான ஒரே வழி. மூன்றாவதாக, ஏன் கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் திருச்சபை? ஏன்னாக்கா கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவர் மரித்தார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது அதுல சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்துள்ளி நித்திய ஜீவனை நமக்கு. For God so loved the world. ஆண்டவர் எவ்வளவாய் உலகத்தை நேசித்திருப்பார் என்று சொன்னால் தன் சொந்த குமாரனை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக, அதாவது நான் செஞ்ச பாவம், எனக்கு முன்பாக செஞ்சவர்கள் பாவம், ஆதாமுடைய சந்ததியில் வந்த எல்லாருடைய பாவம், எனக்கு பிற்பாடு அவர்களுடைய பாவம், அத்தனை பாவத்திற்காக ஒரே பரிகார பலியாக, அதாவது பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் பாவ நிவாரணத்து நாள் என்று அவருடைய பாவத்திற்காகவும், அந்த தேசத்தினுடைய பாவத்திற்காகவும், கோத்திரங்களுடைய பாவத்திற்காகவும், குடும்பங்களுடைய பாவத்திற்காகவும், தனிநபருடைய பாவத்திற்காகவும் அவர் தேவனுடைய சன்னிதானத்திலே வழி செலுத்திவிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் கடந்து போவார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவின் முறை மேலே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எனக்காக உனக்காக அந்த பிரதான ஆசாரியரே அவர் பலியாகிறார். தேவனோடு கூட என்னை இணைக்கும்படியாக அதை அறிவிக்க வேண்டும். நான்காவதாக, ஏன் திருச்சபை எதற்காக இவாஞ்சலைஸ் பண்ண வேண்டும், எதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், சபைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் எப்படிப்பட்டதாக்கா அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய். மத்தேயு 28:19 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், வெளியே போ. சபைக்குள்ள இருந்து சுவிசேஷத்தினுடைய உபதேசங்களை குறித்து கேட்டறிந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்கான பிரதானமான இடம் வெளியே போய், புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ அவர் சொல்ற, அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் எதற்காக அறிவிக்கப்பட வேண்டும்? சபை வளர வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சபை வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு புரிதல் என்னக்கா, நானும் நீங்களும் வளரணும்னாலே சுவிசேஷம் நாம் பிரசங்கிக்கிறவர்களா, சுவிசேஷத்தை நாம் சொல்லுவதா இருக்க வேண்டும். இன்றைக்கு சமாரிய ஸ்திரீனுடைய சம்பவத்தை குறித்து நீங்க நன்றாய் கவனித்து பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு சொற்றொடர் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது யோவான் 4:அதிகாரம், வேணா வீட்டுல அப்புறம் வாசிச்சுக்கோங்க. யோவான் 4:அதிகாரத்துல பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த அம்மா தண்ணிலாம் இல்லை, நான் நீர் யூதனு, நான் சமாரியன், நீங்க எங்க கிட்ட தண்ணிலாம் குடிக்க கூடாது. இல்ல நான் யாருன்னு இயேசு சொல்றாரு, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா
நீ வந்து தாகத்துக்கு என்கிட்ட தான் கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பேன், உனக்கு அதுக்கப்புறம் தாகமே உண்டாயிருக்குது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க, முதல் கேட்கிற கேள்வி மட்டும்தான் சாதாரணமான மனித தாகத்தை குறித்து பேசுறார். அதுக்கப்புறம் அவர் பேசுற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறார். சமாரிய ஸ்திரீ புரிந்து கொள்வது என்னவோ மாம்சத்திற்கு எதோ புரிந்து கொள்கிறார். இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவத்தை தண்ணீர் தருவேன் சொன்னே சொல்றா, நான் இனிமேல் இந்த நான் வந்து என்னுடைய வாழ்க்கை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து மறுபடியும் வந்து இந்த யாக்கோபனுடைய கிணறுல வந்து நான் தண்ணி பிடிக்காதபடிக்கு எனக்கு வந்து தண்ணி தாங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே இயேசு கிறிஸ்து வந்து காரியங்களை பேசுகிறா. இல்ல நீ போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்டை கூப்பிட்டு வா. உடனே வந்து எங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற. உடனே அவர் சொல்றாரு, இல்லம்மா உனக்கு இப்போ உனக்கு 5 இருந்தாங்க, ஆனா இப்போ இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு, இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா டக்குன்னு இயேசு கிறிஸ்து வந்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வி, அதாவது புருஷனை பத்தியான கேள்வி, அந்த கேள்வியை இந்த அம்மா கிட்ட கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, டக்குன்னு ஒரு தியாலஜிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க. தியாலஜிக்கல் கொஸ்டின், இறையல் சம்பந்தமான கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, நீங்க வந்து எருசலேம் மலையில போயிட்டு ஆராதனை செய்றீங்க, நாங்க வந்து தோராவில் கொடுக்கப்பட்ட ஆதியாகமம் யாத்திராகமும் ஏவராகம் என்ன உபாகமத்திலே தேவன் சொன்ன கெர்சிம் மலையில போய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதிக்கிறோம், இப்ப எந்த ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறான். இதே மாதிரிதான் ஜனங்களிடத்துல நானும் நீங்களும் ஜனங்களுடைய பாவத்தை குறித்து பேசி சுவிசேஷம் அறிவிக்கும் போது, சுவிசேஷம் குத்தும், சுவிசேஷம் வந்து சும்மா அழாதே அப்படின்னு சொல்லாது, சுவிசேஷம் வந்து ஆறுதல் தருகிறார் அப்படின்னு சொல்லாது, சுவிசேஷம் வந்து உனக்கு வந்து தேற்றுகிறார், அது மாத்திரம் சுவிசேஷம் இல்ல, சுவிசேஷம் பாவத்தை கண்டித்து உணர்த்தும். சுவிசேஷம் ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல ஸ்வீட் ஒரு மிட்டாய் கிடையாது. சுவிசேஷம் வந்து ஒரு மெடிசன், அது கசக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை வந்து என்ன பண்றாங்க, சுகர் கோட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது கசப்பான ஒரு விஷயத்த மேல வந்து சுகர் கோட் இல்ல அப்படி வேலைக்கு ஆகாது. ஜான் மெக்கார்த்தர், ஜான் பைப்பர், பால் வெல்ஷர், இப்படிப்பட்ட இப்போ சமீபத்தில் இறந்த டாக்டர் ரவி ஜாக்ரியாஸ் போன்ற அப்பாலஜிஸ்ட், இவரெல்லாம் வந்து சொல்லுகிற காரியம்னாக்கா, சுவிசேஷம் இருக்கிற மாதிரியே மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்போதான் சுவிசேஷம் கிரியை செய்யும். ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து அதை தான் பண்றாரு. பேதுரு சொல்றாரு, மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுக்கும். டைரக்டா என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனத்தை பத்தி பேசுறாரு. யோவேல் இப்படி எழுதிருக்கிறாரு, தாவீது இப்படி எழுதிருக்கிறாரு, பேசிட்டு அடுத்து சொல்றாரு, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நீ கொன்ன, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நீ கொன்னதால் நீ பாவி, நீ வந்து நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ கொலை செய்யப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒன்ன ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். என்ன பண்ணும், நீ ஞானஸ்தானம் எடு. 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லும் போது அநேகர் மனசுல குத்தப்பட்டவர்களாக என்ன பண்றாங்கனாக்கா உடனே ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. அதே பேதுரு ஒரு சில அதிகாரங்களுக்கு பிறகு அதே காரியத்தை மறுபடியும் பிரசங்கிக்கிறார். நீங்கள் குத்தி கொலை செய்த இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். உடனே அவரை பிடிச்சு பல்ல கடிச்சு பிடிச்சி காண்டாய் அவரை பிடிச்சு சிறைச்சாலையில அடைத்து போட்டு நல்லா என்ன சொல்றது தோலை உரிக்கிறாங்க. அவர் 2 மக்கள் தான், 2 எருசலேமில் தான், ரெண்டுமே இயேசு கிறிஸ்து அந்த மரித்த அதே இயேசு கிறிஸ்து புறம்பாக்கி மரித்த அல்லது கொலை செய்த அதே ஊர் தான், அதே ஜனங்கள் தான். ஆனா ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கனாக்கா அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனசுல குத்தப்பட்டவர்களாக அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு கூட்டம் அது என்ன குத்துதுன்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அப்படி திரும்பி அடிக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதாவது சுவிசேஷத்துக்கு எதிரி எழுந்துக்கும் போது உடனே நீங்க அழாதீங்க, நீங்க வந்து உங்களை வந்து ஆண்டு ஆசீர்வதிப்பார். இல்ல அது ஆசீர்வாதம், ஆண்டு ஆசீர்வதிப்பார் சுவிசேஷம் இல்ல. நீ ஒரு பாவி, உன்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தார். உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் தந்த ஒரு பிரதானமான பரிகாரமான பலிதான் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவன், விசுவாசிகள்னாக்கா நரகம், அவ்வளவுதான். இதை வந்து நீங்க வந்து பாலிஷ் பண்ணி சோப்பு போட்டு இதை வந்து தேன் மிட்டாய், இதுக்கு வெளியே தேனை போட்டு வெளியே சர்க்கரையை போட்டு இதுக்கு வெளியே வந்து ரொம்ப ஸ்வீட்டா கொடுக்கணும்னு நினைச்சா அது சுவிசேஷமா இருக்க முடியாது. என்று சொன்னால் அது வளர்ச்சிக்கு எந்த விதமான இதுவும் தராது. இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறா, சமாரிய ஸ்திரீ கேட்கிறா, எப்படி அப்படி கேட்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும்.
ஸோ இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அநேகர்களுக்கு எதிராக பைபிள்ல இருந்து ஒரு கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல தெரியாதே. பதில் பைபிள்ல இருந்து யாருன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்ல உங்களுக்கு தெரியலனாக்கா, எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லுகிறதற்கான தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல தெரிஞ்சதெல்லாம் வச்சு தெரியாததுக்கான பதில அப்படியே போட்டு அப்படியே பிஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அது செரிமானம் இல்லாமல் போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்தது சொல்லலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்து சொன்னாங்க. பைபிள்ல காயினுடைய வைஃப் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் தேவன் ஏன் நல்லவரா இருந்து உலகத்துல பாவத்தை அனுமதிக்கிறாரு எனக்கு தெரியாதுங்க. இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. ஆண்டவர் நீங்க திருத்துவ தேவன் சொல்றீங்களே, எப்படி 1+1+1 = 1 எப்படி அது 3 1 இருக்க முடியும்? அப்படிலாம் கேட்ட பதில் தெரியலையா? கையை சோத்திரம் பண்ணிட்டு எனக்கு பதில் தெரியல, ஆனா ஒன்று தெரியும், நான் பாவியா இருந்தேன், என் பாவத்திலிருந்து இயேசுதான் என்னை மீட்டாரு. இன்னைக்கு நான் பாவம் இல்லாமல் பாவம் செஞ்சாலும் பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க, பாவத்தை மேற்கொள்ள எனக்கு ஒரு பலன், ஒரு தைரியம் இருந்தாலும், என்கிட்ட பணம் இருந்தாலும் பணம் இல்லாமனாலும் என் மனதுல ஒரு நிம்மதியும் சமாதானம், ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் கத்த தருகிறார் என்று சொன்னால் அது தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்னை பரலோகம் வரைக்கும் நடத்தி செல்லும் என்று சொல்ல நான் துணிய வேண்டாம், மிக்ஸ் பண்ண வேண்டாம், அல்லது டைல்யூட் பண்ண வேண்டாம். டைல்யூட் பண்ணக்கூடாது. அப்போ சபைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதான நோக்கம், சபை வளர, சபையில் உள்ளவர்கள் வளர, சபை மனிதர்கள் வளர, மக்கள் வளர்ச்சிக்கு நேராக வழிநடத்தப்பட தேவன் வைத்த ஒரு மிக பிரதான ஒரு நோக்கம் என்னென்று சொன்னால், நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல சாதிகளும் சீஷராக்கி பிதாக்கமான பஸ்ஸா ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைகளை எல்லாம் உங்களுக்கு கைக்குள்ள உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வந்து நான் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஐந்தாவதாக, முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். நான்காவதாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக it is to baptize the believers, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை தங்கள் பாவத்திற்கான பரிகாரம் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு, நான் ஒரு பாவி, என் பாவத்தை சுமந்து தீர்க்க என் பாவத்தை இயேசு கிறிஸ்து தான் சுமந்தார், என் பாவத்திற்காக அவர்தான் மரித்தார், அவர்தான் பாடுபட்டார், அவர்தான் மரித்தார், அவர்தான் உயிர்த்தெழுந்தார், அவர்தான் மீண்டுமாக வரப்போகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் நான் ஞானஸ்நானம் எடுக்கலாம். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணங்க, இந்த மாசம் ஞானஸ்நானம் அப்படி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. எனக்கு இந்த நோய் இருக்குதுங்க, இந்த நோய் சரியாகணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. அல்லது எனக்கு இந்த ஒரு அற்புதம் நடக்கணுங்க, இந்த ஒரு அமௌண்ட் எனக்கு வர வேண்டியிருக்குது, அந்த அமௌண்ட் ரொம்ப தடங்களாக இருக்குது, அந்த அமௌண்ட் இல்லை. ஞானஸ்தானம் மேஜிக் கிடையாது. ஞானஸ்தானம் ஒரு 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 என்னது கண் வித்தையா கை வித்தையாக சொல்லுவாங்க, அந்த வித்தை கிடையாது. கண்கட்டி வித்தை, கண்கட்டி வித்தை கிடையாது. ஞானஸ்தானம் சும்மா ஒரு மேஜிக். ஞானஸ்தானம் எடுத்தோடனே அப்படியே நான் ஒயிட்டாக மாறிடுவேன் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்து நான் கருப்பாக தான் இருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே என் ஃபேஸில் ஒரு 1000 வாட் பல்ப் எரியும், இல்லை என்னை சுற்றி தான் 1000 வாட் பல்ப் எரியுது. அப்படிலாம் நினச்சி ஏமாந்துறாங்க. அப்படிலாம் யாரெல்லாம் சொன்னாங்கனாக்கா அப்படிலாம் நம்பாதுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாவம் போச்சுனாக்கா ஒரு தெய்வீக கலை ஒன்று இருக்கும், அதை நான் மறுக்கவில்லை. பாவம் போச்சுனாக்கா தேவனுடைய பிரசன்னம் வாழ்க்கையில காணப்படும். வெறும் முகத்துல தெரியுது மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில தெரியும். மறுமலர்ச்சி அடைந்த வாழ்க்கையில தெரியும், மாற்றப்பட்ட வாழ்க்கையில தெரியும், மனம் திரும்பிய வாழ்க்கையில தெரியும். இன்றைக்கு ஞானஸ்தானம் ஒரு மாதிரி டீல் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஞானஸ்தானம் எடுத்தா அவன் எனக்கு செஞ்சிருவாரா, நான் ஞானஸ்தானம் எடுத்தா எப்படி ஆயிடும், அல்லது இன்னொரு டீல், நான் ஞானஸ்தானம் எடுத்தா தாங்க பாவமே செய்ய மாட்டேன். இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்ல, பேதுரு அப்படி சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கு என்று
ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். வேற எதுக்காகவும் பைபிள் சொல்லவே இல்லை. இதுக்காக இவங்க வேதாத்துல எனக்கு காமிச்சிட்டிங்கன்னா நான் பார்க்குறேன். ஆனால் நான் தைரியமாக சொல்லுவேன், பாவ மன்னிப்பை தவிர்த்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை தவிர்த்து இந்த ஒரு காரியத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா அது கிடையவே கிடையாது. ஞானஸ்தானுக்கு ஒத்த ஒரு காரியம் அபிஷேகம். அபிஷேகத்தை குறித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம், ஞானஸ்தானத்தை வந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், சீமோன்னு நினைக்கிறேன், அவன் வந்து பேதுருகிட்ட கேட்குறான், இதை எனக்கு கொடுங்க, நானும் கை வச்சா அப்படியே எல்லாரும் வந்து அபிஷேகம் பெறணும்னாக்கா பேதுரு, டேய் என்னடா யாரா நீ அப்படின்னு கேட்குறான். நீ வந்து சரி கிடையாது, உன் கண்ணு சரி கிடையாது, உன் பார்வை சரி கிடையாது, உன்னுடைய இருதயம் சரி கிடையாது, நீ லூசு, நீ வந்து உனக்கு மென்டல், நீ வந்து என்ன பண்ண போற, நீ கொஞ்ச நாளுக்கு மோன உனக்கு கண்ணு தெரியாம இருக்கு, பார்த்துலாம் வாடான்றாரு. ஏன்? வேற ஒரு ஆதாயத்திற்காக ஞானஸ்தானம் இல்ல, பாவ மன்னிப்புக்கு. இதெல்லாம் அடிச்சு செதுக்கி இந்த கல்லுல வந்து மகாபலிபுரத்துல போனீங்கன்னாக்கா அந்த கல்லுல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எதுக்கு? பாவ மன்னிப்புக்கு தான். இப்போ ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு அதே 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்களேன். மத்தேயு 28:19 வாசிங்களேன். என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே. எப்படி ஞானஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம். யாருடைய நாமத்தினாலே? 3 நாமம் சொல்றாரு. பிதா, ஃபாதர் காட், குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பிதா போதும் மட்டும் போதும் அப்படிலாம் கிடையாது. யோவானுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதிருக்கும் பொழுது வந்து மறுபடியும் அப்போஸ்தலர்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அல்ல சாரி, மறுபடியும் அவர் அபிஷேகத்தை வழி நடத்துகிறாங்க. ஏன்? பிதா குமாரன் இயேசு கிறிஸ்துடைய பரலோகத்துக்கு ஏறி சென்ற பிறகு வருகிற எல்லா ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால. இந்த வார்த்தை இன்றைக்குமே கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பமாக பேப்டிசோ. எந்த வார்த்தை இருக்குது? நிறைய வார்த்தை இருக்குது. ஸ்பிரிங்க்லிங், பேப்டிசோன்ற வார்த்தைக்கு ஸ்பிரிங்க்லிங், டிப்பிங், இம்மர்சிங், அதாவது முக்கி எடுக்கிறது, முழுங்கி எடுக்கிறதுக்கு, தெளிக்கிறது ஆகிய அநேக அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்கு இருக்குது. ஆனால் கிரேக்க பதத்துல வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னாக்கா டிப். அப்படின்னா என்னது? இப்போ இந்த பூ இருக்குது, இந்த பூ உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா, இந்த பூ இருக்கு. இந்த பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பிங்க் கலர்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த பிங்க் கலர்ல இருக்க பூ பிங்க் கலராகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் அது இந்த துணி, இது வந்து ஒரிஜினல் பூ கிடையாது. ஸோ துணி பூ, ஆர்டிபிஷியல் ஃப்ளவர். இந்த துணி பூ வந்து முதலாவதாக வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த துணி எல்லாமே எல்லா நூலும் வெள்ளை கலர் தான் இருக்கும், அல்லது ஒரு மாதிரி பழுப்பான ஒரு கலர்ல தான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிங்க் கலர்ல, இப்போ இது பிங்க் கலர்ல வேணும்னா என்ன பண்ணுவாங்க? பிங்க் கலர் பெயிண்ட்ல அல்லது டைல, பிங்க் கலர் டைல என்ன பண்ணுவாங்கனாக்கா டிப் பண்ணி எடுப்பாங்க, முக்கி எடுப்பாங்க. அது வரைக்கும் வெள்ளையா இருந்தது, அது முக்கி எடுத்த பிறகு என்ன மாறிடும் பாத்தீங்கன்னாக்கா அது பிங்கா மாறிடும். இப்போ இது வந்து என்ன கலரா தெரியுது உங்களுக்கு? ஆமா, மஞ்சள் கலரா தெரியுது. மஞ்சள் கலர் பிங்க், மஞ்சள் கலர் பெயிண்ட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கலர் டைல ஒயிட் கலர் தான் இருக்கும், மஞ்சள் கலர்ல முக்கி எடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க், ஒரு மாதிரி சிவப்பு மாதிரி தெரியுது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதுல முக்கி எடுப்பாங்க. அதுக்குதான் இந்த வார்த்தை விசேஷமாக இந்த வார்த்தை எதுக்காக உபயோகிக்கப்படுது? பேப்டிசோ என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது சொன்னால், இந்த ரத்தாம்பரம் தயாரிக்கிறவர்கள் அல்லது இந்த விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்கிறவர்கள் ஒரு வெள்ளையான ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்ற லினன் கிளாத்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்படிப்பட்ட ரத்தாம்பரத்தினுடைய அந்த டைல மற்றும் மற்ற கலருடைய டைல என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை முக்கி எடுக்கிறது. அப்படியே இங்க வந்துட்டோம்னாக்கா பேப்டிசம் என்ற வார்த்தையின் மூலமாக இயேசுக்கு சொல்ல வந்து என்ன சொன்னாக்கா, இது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, ஆனா நீங்க முங்கி எழுதின பிறகு அந்த டை என்ன கலர்ல இருக்குதோ அல்லது அந்த ஒரு மாற்றத்தை, முழுமையான மாற்றம், உள்ளும் புறமுமான மாற்றம், அது வந்து அதெல்லாம். சோ பாத்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானத்தை குறித்தான ஒரு பெரிய ஒரு டெஃபினிஷன் வந்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து வாசி பாத்தீங்கன்னாக்கா அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசியர் திருச்சபைக்கு சொல்றாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து 15 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, லௌகீக ஞானத்தினாலும்
மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகிக ஞானம், மாயமான தந்திரம், இது ரெண்டும் ஏமாந்துடாதுங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக எவருக்குள் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. 12 முக்கியமான வசனம் சொல்றாரு, ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் உள்ள முங்கும்போது அதிலே அவரை மரித்தோர் எழுப்ப தேவனுடைய செயல் மேல விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். உள்ள போறது வெளியே வர்றது, ஓகேங்களா? உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேர்ந்தும் இல்லாமையினாலேயும் மரித்தவளாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளையெல்லாம் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அது சொல்றாரு. 12 சொல்றாரு, நீங்க அவரோட கூட மரித்து, இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார், நானும் பாவங்களுக்காக மரித்து அவரோட கூட நீதிக்காக அவரோட கூட எழுந்திருக்க வேண்டும். ஞானஸ்தானம் எதற்கு ஞானஸ்தானம் அல்லது ஏன் ஞானஸ்தானம்? இன்னைக்கு இப்படிப்பட்ட போதனைகளும் இன்றைக்கு புதுசாக அப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஞானஸ்தானம் அவசியம் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்காம கூட நம்ம கம்யூனியன் என்ன சொன்னீங்க, கர்த்தருடைய பந்தியில திருவிருந்துல ராபோஜனத்துல பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட போதனைகளும் இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்துல அதுக்கான என்ன அடிப்படை என்று சொல்லி எனக்கு தெரியாது, அதனால நான் அதை பத்தி பேசல. ஆனா ஒண்ணு தெரியும், ஞானஸ்தானத்திற்கு பிறகுதான், ஏன்னா அந்த அப்போஸ்தலருடைய 7 காரியங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 42ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த 7 அடுக்குகள் வரல பாத்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானத்துக்கு பிறகு பரிசுத்த அப்பம் பிட்குதல் அப்படிதான் லைனா வருது. சோ பாத்தீங்கன்னா அது கண்டிப்பான ஒரு 7 இம்பார்ட்டன்ட் 7 ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் சொல்லுவாங்க தியாலஜிக்கலி. பைபிள் காலேஜ்ல போன உடனே எதை சொல்றாங்க, 7 ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. வாசிங்க வேணா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 42ஆம் வசனம் வாசிங்களேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்புக்கென்று மறுபடியும் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி நம்பர் 1 ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் நம்பர் 1 முதலாவதான மூல உபதேசம் மனம் திரும்புதல். 2வது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2வது ஜலத்தினால ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம். 2வது ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அதாவது மூல அடித்தளம், கிறிஸ்தவத்துக்கான உபதேசத்துக்கான அடித்தளம். 3வதாக அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம், அபிஷேகம். அடுத்து 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். 4வதாக the doctrine of the apostles. அது என்னது? Jesus is the Christ, இயேசுவே கிறிஸ்து என்பதை குறித்ததான உபதேசம். அடுத்து அந்யோன்யத்திலும், அந்யோன்யம் fellowship ஐக்கியம், fellowship குறித்து பேசுறாங்க. 5வது உபதேசம் அப்பம் பிட்குதலிலும், லார்ட் சப்பர், கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்திற்கும் பதிலாக திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் அல்லது எதை நாம நம்முடைய சபையில கொடுக்குறாங்களோ அதை அதனுடைய நினைவு கூறுதலாக எடுப்பது ஒரு காரியம். 6வதாக அப்பம் பிட்குதல். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பிரேயர். 7 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளுக்கான மூல அடித்தளமாய் காணப்படுகிறது. ஞானம் தன்னுடைய கூப்பிடுகிற ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. அப்போ ஞானஸ்தானம் ஏன்?
It is to publicly confess that you have a commitment life to Christ. அது வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் என்பதற்கான ஒரு அடையாளம், வெளியரங்கமான ஒரு அடையாளம் ஞானஸ்நானம். சீக்ரெட் பேப்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல நீங்க எங்கேயும் பெருசா பார்க்க முடியாது. பப்ளிக், எல்லாருக்கும், சபையில் எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒரு பாட்டு நம்ம பாடுவோம், அந்த ஞானஸ்தான ஆராதனைக்கு முன்பாக பாட்டு பாடுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அது ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியான ஒரு பாடல். மிஷினரி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஷினரி ஒரு நபர் வந்து சரியா ஞாபகம் இல்லை, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவரை வந்து அவருடைய 2 பிள்ளைங்களே அவருடைய மனைவியை எல்லாம் நிற்க வச்சுட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பா என்று சொன்னால் நான் உன் குடும்பத்தை உன்னைய விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை அப்போதான் அவர் இந்த பாட்டு எழுதுறாரு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான். உடனே வைஃப் பிள்ளைங்களை ஒருத்தரை கொண்டுறாங்க. அடுத்தது உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே. அவர் பாடிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் அவர் பாட அந்த ஒவ்வொரு அவருடைய 2 பிள்ளைகளையும் அவருடைய மனைவியை கொண்டு கடைசியாக அவர் சொல்றாரு, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், பின்னோக்கே நான் வாய் அது முடியும் போது இறந்து போறாரு. இறந்து போய் அடுத்த 3 மாதங்களுக்குள்ளாக அந்த ட்ரைப், அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரட்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்திலே அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்க பார்த்தாங்க, நார்த் ஈஸ்ட் இந்தியா, வட கிழக்கு மாநிலங்கள் இருக்கிறார்கள். ஸோ இட் இஸ் டு பப்ளிக்லி கன்ஃபெஸ், அது வெளிப்படையாக வெளியரங்கமாக பப்ளிக்கா சொல்ற ஒரு காரியம். 2வதாக ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? மார்க் 1:9, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவுடைய நாசரத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதனால நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்து 3வதாக ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று பார்த்தாக்கா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவரோடு கூட மரிக்க வேண்டும். டு grow with Christ is death and resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதே காரியத்தை மறுபடியும் பவுல் கலாத்தியர் 3:27 சொல்றாரு. Galatians chapter 3 verse 27, கலாத்தியர் 3:27 சொல்றாரு, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. முதலாவதாக பப்ளிக்கா சொல்றதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். 2வதாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வதாக அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுந்தும் ஐக்கியப்படும்படியாக வளரும்படியாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 4வதாக டு செலிப்ரேட் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின், பாவம் மன்னிக்கப்பட்டதை கொண்டாடுவதற்காக நானும் நீங்களும் ஞானஸ்நானம் எடுக்கணும். பேதுரு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, 1 பீட்டர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நினைக்கிறேன், அதுல சொல்லும்போது சொல்றாரு, 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதற்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்தால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் அதிகாரங்களும் தேவதூதம் வல்லமையிலும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. என்னது? மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், பாவம் மன்னிக்கிறது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து அதை சுத்திகரிக்கிறதா இது காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்றாரு, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுங்க. அதே அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவத்தில் போக கழுவப்படு என்றான். யாரு? அனனியா பவுலை பார்த்து சொல்றாரு, நீ பாவங்கள் என்னது, எத்தனாம் வசனம் சொன்ன? 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:16 சொல்றாரு, உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பாவம் போயிடாது, ஆனா பாவம் கழுவப்படுகிறதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறோம்.
இது எல்லாமே இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டுத்தையும் இது தனி இது தனி அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஐந்தாவதாக ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மார்க் 16:16 கிறிஸ்து இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அவன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான், அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆறாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்னாக்கா வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்த நினைத்தவர்கள், சீஷர்களாக ஆயிருந்த அனைவரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரு சில வசனங்களை வாசிச்சு பார்ப்போமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 10:48 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி, புறஜாதியில் இருக்கிற ஞானஸ்நானம் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார். பேதுருவை என்ன பண்றாங்க? வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ கொர்நேலியு வீட்டில் இருக்கிறவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அடுத்து 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஜெப ஆலயத்தனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தரில் விசுவாசம் உள்ளவனான். கொரிந்தியரில் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். முதல்ல சொன்ன சபையினுடைய 4வது நோக்கம் சுவிசேஷம், 5வது நோக்கம் ஞானஸ்தானம். விசுவாசித்து சுவிசேஷத்தை கேட்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 8:12 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாச சமாரியில் உள்ளவங்க புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதே இந்த 37-38 கந்தாகிய மந்திரியினுடைய அந்த குயின் ஆஃப் கேண்டிஸ், அந்த அவருடைய மந்திரி ஆகிய ஒருவன் என்ன பண்றான்? பிலிப்பினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறான். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுல் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் பார்வையிடையிருந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த அந்த ஜெயிலர் என்ன சொல்றது, அந்த சிறைச்சாலை பார்க்கும்போது அவனும் அவன் லீதியாள், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர்களை நோக்கி, லீதியாள் மனதை கிறிஸ்து தேவன் திறக்கிறார். அப்போ ஞானஸ்நானம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்குது, அதை கேட்டபோது அவர்கள் பவுல் சொல்றாரு, யோவான் தனக்கு பின் ஒரு கிறிஸ்துவை விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பல் கேட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. சொன்ன உடனே அவங்க கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றார்கள். அப்போ 2 காரியத்தை குறித்து பார்த்தோம். 3வது காரியத்தை போனாக்கா நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால 2 காரியத்தை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சுவிசேஷம், சபை சுவிசேஷத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். 2வதாக சபை சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், இது 2ஐயும் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, இது 2ஐயும் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டாரு, இது 2ஐயும் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க, இது 2ஐயும் நானும் நீங்களும் நம்முடைய திருச்சபையின் வாயிலாக செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் யாரும் ஜெபம் செய்வோம். முழங்கால் படிடுவோம். நம்ம இருக்கிற இடங்களில் முழங்கால் படிலாம் நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சபையினுடைய நோக்கத்தினுடைய முக்கியத்துவத்திலே ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் ஞானஸ்தானம் கொடுக்கிறதையும் குறித்து நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அநேக காரியங்களை பார்க்க முடியலாலும் ஆண்டவரே ஒரு சில சாராம்சங்களை, ஒரு சில
ஆண்டவரே அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மறுபடியும் யூடியூப்ல டெலிகாஸ்ட் அதில் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவளோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பார்க்க அதனால் நித்திய ஜீவன் இருக்குது. வசனத்தை கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற ரட்சிக்கப்படும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் உங்களுடைய வேதத்தை இன்னுமாக அறிந்து உங்களுடைய திருச்சபையினுடைய நோக்கங்களை இன்னும் அதிகமாக எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அவரோடு பேசி நாங்கள் தியானித்து அதை இன்னும் அதிகமாக நாங்கள் பெருக்கிக் கொள்ள அதை குறித்து நாங்கள் இரவும் பகலும் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு எங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான பகவான் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.